2015ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கர், யுவ புரஸ்கர் விருதுகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2015ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கர் விருதுக்கு குழந்தை எழுத்தாளர் செல்ல கணபதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுடில்லியில் உள்ள சாகித்ய அகாடமி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விரிந்த வானம், பொறுமையின் பரிசு உள்ளிட்ட பல குழந்தைகளுக்கான நூல்களை எழுதியுள்ள செல்ல கணபதியின் தேடல் வேட்டை கவிதை தொகுப்புக்கு சாகித்ய புரஸ்கர் விருது வழங்கப்படுகிறது. இதேபோல் நடப்பாண்டிற்கான சாகித்ய யுவ புரஸ்கர் விருது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் வீரபாண்டியனின் பருக்கை நாவலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் இருந்து நகரப்புறங்களுக்கு படிப்பதற்கு வரும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார, பண்பாட்டு சிக்கல்களை பருகை நாவல் வெளிப்படுத்துகிறது. முதல் படிப்பிலேயே தேசிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் எழுத்தாளர் வீரபாண்டியன் தமது அடுத்த படைப்புக்கு இந்த விருது ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். முதல் படைப்பான என்னுடைய பருக்கை நாவலுக்கான கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாகித்ய அகாதமிக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் பருக்கை நாவலுக்காக எனக்கு பக்கபலமாக இருந்த சாருக்கும் நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் விருதுன்றது எழுதிய படைப்புக்காக கொடுக்குற விஷயமாக நான் பார்க்கல. அடுத்து எழுதப்போகிற ஒரு படைப்பு கொடுக்குற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் பருக்கைக்கு இந்த விருது கிடைச்சதோ இல்லை பருக்கைன்ற ஒரு படைப்பும் என்னை இன்னும் ஒரு நல்ல ஒரு மார்க்சியம் சார்ந்த இல்லை ஒரு மக்கள் படைப்பாக இன்னொரு படைப்பை கொடுக்க எனக்கு வழி நடத்துதுன்னு நான் நம்புகிறேன்.